திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். மெய்யினில் தூல மிகுந்த முகத்தையும் பொய்யினில் சுக்குமும் பொருந்த உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே. திருச்சிற்றம்பலம். மெய்யினில் தூலம் மிகுத்த முகத்தையும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது பார்க்க போகிறோம். கண்கூடாக தூலதரமாகும் இந்த உடலையும் இல்லாதது போல தோன்றி அறிவால் அறியப்படும் புரியட்டக சரீரத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கும் காரண சரீரத்தையும் அடக்கியுள்ள மாயை என்னும் உடம்பு பரசிவத்தின் திருவடிக்குள் அடங்கும் என்ற கருத்தை இது தெரிவிக்கிறது. சூலம், சூக்ஷ்மம், காரணம் ஆகிய மூன்று உடம்பும் மாயையின் ஒடுங்கும். அதுவும் இறைவனுடைய திருவடியில் ஒடுங்கும் என்பது கருத்து. இதனால் ஸ்தூலமாகிய உடல்கள் அனைத்தும் மாயையின் காரியம். அம்மாயை திருவடிக்கண் ஒடுங்கும் என்பது விளக்கப்பெறுகின்றது. மெய்யினில் என்றால் உண்மையாக என்பது தூல உடல் இது என்று இந்திரியங்களால் உணரப்படுவதாய பருவுடல். முகம் என்பது இவன் சாத்தன், இவன் கொற்றன் என விகற்ப ஞானத்தை விளைவிப்பது. தூல உடலை முகம் என்ற சிறப்பால் தெரிவித்தார். தூல மிகுத்த முகம், தூல உடல் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பொய் என்பது என்றும் இல்லாமை அன்று, பொய் போல தோன்றி அறிவான் அறியப்படுவதாகிய புரியட்டக உடம்பு. ஸ்தூலம் சூக்ஷ்மமாகிய இரண்டும் தோன்றி நின்று அழிய காண்டலன். இவை காரியம் என்றும் அநித்தியம் என்றும் உணரப்பட்டு இவைகளுக்கு மூல காரணமான நித்தியமான ஒரு முதல் வேண்டப்படும் என உணர்ந்து அது மாயை என தெளியப்படுத்துதலின் கையினில் துல்லியம் காட்டும் உடல் என்று இங்கு கூறுகிறார். அடக்கும் உடம்பு ஐயனடிக்குள் அடங்கும் என ஒரு வினை வருவித்து முடிக்கின்றார். அடங்கும் உடம்பே என்பது பாடமாயின் முகத்தையும் உடலையும் அடக்கிய உடம்பு அடிக்குள் அடங்கும் உடம்பு என எழுவாய் வருவித்து முடிக்க வேண்டும். ஏனென்றால் சில பாடல்கள் அடக்கும் உடம்பு என்று இருக்கிறது, சில பாடல்களில் அடங்கும் உடம்பு இருக்கிறது. ஒரு ஞானி இருந்தார். அவர் தன்னை பின்பற்ற வந்த சீடர்களுக்கு மனித உடலின் இரகசியங்களை பற்றி விளக்க விளம்பினார். அவர் சீடர்களை ஒரு சிற்பியின் பட்டறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு சிற்பி ஒரு பெரிய மரக்கட்டையை எடுத்து அதிலிருந்து ஒரு சிலையை செதுக்கி கொண்டிருந்தார். ஞானி சீடர்களிடம் கேட்டார், இந்த சிற்பி என்ன செய்கிறார்? அவர் ஒரு சிலையை செதுக்கிறார் குருவே என்றனர். ஞானி புன்னகைத்து, ஆம், ஆனால் அவர் முதலில் எதை செதுக்குகிறார் பாருங்கள் என்றார். சீடர்கள் பார்த்தபோது சிற்பி முதலில் சிலையின் வெளிப்படையான உருவத்தை, அதாவது கைகள், கால்கள், முகம் போன்றவைகளை பெரிய அளவில் செதுக்கினார். இதுதான் மெய்யினில் தூல மிகுத்த முகத்தையும் வெளிப்படையாக நூல் கொண்டு அளந்து பெரிய அளவில் செதுக்கப்பட்ட முகம், அதாவது உருவம். முகம் என்றால் உருவம், அதாவது நமது ஸ்தூல சரீரம், நாம் கண்களால் காணும் தொட்டு உணரக்கூடிய இந்த உடல். பின்னர் சிற்பி சிறு சிறு கருவிகளை கொண்டு சிலையின் உட்புறத்தில், அதாவது அதன் ஆழமான பகுதிகளிலும் நுண்ணிய வேலைப்பாடுகளையும் செய்ய தொடங்கினார். கண்களின் கருவிழிகள், உருவங்களின் வளைவு, விரல் நுனிகளின் ரேகைகளை என மிகவும் நுட்பமான பகுதிகளை செதுக்கினார். இது வெளியிலிருந்து பார்க்க முடியாத, ஆனால் சிலையின் முழுமைக்கு தேவையான நுட்பமான பகுதிகள். இதுதான் பொய்யினில் சுக்கம் பொருந்தும் உடலையும் பொய் போல தோன்றும் ஆனால் சூக்ஷ்மமாக பொருந்தியிருக்கும் உடல், அதாவது நமது சூக்ஷ்ம சரீரம், எண்ணங்கள், உணர்வுகள், பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவை அடங்கிய சூக்ஷ்ம உடல். இது கண்களுக்கு புலப்படாதது. ஆக ஸ்தூல உடலின் இயக்கத்திற்கு ஆதாரமானது. அதாவது கண்களில் புலப்படாதவாறு இருந்தாலும் அது ஸ்தூல உடலின் இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறது. இறுதியாக சிற்பி தான் செதுக்கி சிலையின் ஒவ்வொரு பகுதியும் அது முழுமையானதா, சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கத்தானே வேண்டும். எங்காவது ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதை சரி செய்து சிலை முழுமை பெறும் வரை தனது வேலையை விடவே இல்லை. சில சமயம் சில நுணுக்கமான வேலைகள் கை விரல்களின் நுனியில் மட்டுமே உணரக்கூடியதாக இருக்கும். இதுதான் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும், கையால் துல்லியமாக காட்டப்படும் உடல். இங்கு துல்லியம் என்பது உடலின் நுண்ணிய இயக்கங்கள், புலன்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை குறிக்கிறது.
இதுவும் சூக்ஷ்ம உடலின் செயல்பாடுகளோடு தொடர்புடையது. ஞானி விளக்கினார், இது போலத்தான் நமது உடலும். நமக்கு ஒரு ஸ்தூல உடல் உள்ளது, அதை நாம் காண முடியும். வெளியே இருக்கிறதே அந்த உடல் தான். ஆனால் அதன் உள்ளே எண்ணற்ற நுட்பமான பகுதிகள் உள்ளன. நம் மனம் இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது, பிராணன் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய சூக்ஷ்ம உடல். இந்த 2 உடல்களின் கூட்டு இயக்கமே நம் வாழ்வை நிர்ணயிக்கிறது. இந்த உடல்தான் ஆன்மா தங்குவதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது என்று கூறினார். மெய்யினில் ஸ்தூல மிகுத்த முகத்தையும் என்று கூறுகிறாரே. இங்கு மெய் என்பது ஸ்தூல உடலை குறிக்கிறது. நூல் மிகுத்த முகம் என்பது அளவுகள், விகிதாசாரங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட முகத்தையும் உடலையும் குறிக்கும். இது நாம் கண்களால் காணும் தொற்றுணர்வு கூடிய சூல சரீரத்தை குறிப்பிடுகிறது. அதாவது சதை, எலும்பு, இரத்தம் போன்றவற்றுடன் புலன்களையும் உள்ளடக்கிய புற உடல். பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் என்று கூறுகிறார். இங்கு பொய் என்பது கண்களுக்கு புலப்படாத, ஆனால் உண்மையிலேயே இருக்கிறது, பொய் அல்ல, ஒரு நிலையை குறிக்கிறது. சூக்ஷ்மம் என்பது சூட்சுமம், நமது சூக்ஷ்ம சரீரம் அல்லது லிங்க சரீரம் என்பது பஞ்சபூதங்களின் சூக்ஷ்ம பகுதிகளால் ஆனது. சபிள் பாடி என்று கூறுவோமே அது. இது பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் பஞ்ச கோஷங்களில் பிராணகோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் ஆகியவற்றை கொண்டது இந்த உடம்பு. இது இந்த சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடலின் அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. இது நம் எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவு, அறிவு போன்றவற்றுக்கான ஆதாரமாக விளங்குகிறது. கையினில் துல்லியம் காட்டும் உடலையும், கையில் துல்லியமாக காட்டுதல் என்பது சூக்ஷ்ம உடலின் செயல்பாடுகள், மனதின் நுட்பமான இயக்கங்கள், புலன்களின் செயல்பாடுகள், பிராணனின் ஓட்டம் போன்றவற்றை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவை நேரடியாக நமக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவற்றின் விளைவுகளை ஸ்தூல உடலில் நாம் உணர முடிகிறது. உதாரணத்திற்கு, ஒரு உணர்ச்சி மனிதனின் சூக்ஷ்ம நிலையில் உருவாகி உடலில் ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாட்டை துல்லியமாக காட்டுகிறது. எடுக்கும் உடம்பே, அதாவது கடைசி வரி இருக்கிறதே, இந்த வரியின் பொருள் பலவிதமாக வியாக்கியானம் செய்யப்படலாம். லய என்பது லயம் அல்லது ஒடுக்கம், அதாவது அழிவை குறிக்கலாம். எடக்கை என்பது இறுதியாக எஞ்சியிருக்கும் அல்லது ஆன்மாவை வெட்டு பிரியும் என்பதை குறிக்கலாம். இதன் மூலம் ஸ்தூல சூக்ஷ்ம உடல்கள் யாவும் ஒரு நிலையில் லயமாகி ஆன்மாவை விட்டு பிரிந்து அது தன்னுடைய அடுத்த நிலைக்கு செல்லும் என்பதை உணர்த்துகிறது. அதாவது இந்த உடல்கள் அனைத்தும் ஆன்மாவுக்கு ஒரு கருவியாகவே உள்ளன. இறுதியில் ஆன்மா இந்த உடலிலிருந்து பிரிந்து செல்லும். சுருக்கமாக சொன்னால், இந்த திருமந்திர பாடல் நமது உடலை ஒரு பௌதிக கலவை மட்டுமல்லாமல் எண்ணங்கள், உணர்வுகள், பிராணன் ஆகியவற்றாலான ஒரு சூக்ஷ்ம கலவையாகவும் பார்க்கிறது. இந்த 2 உடல்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆன்மா தங்குவதற்கான கருவிகள் என்பதை உணர்த்துகிறது. மெய்யினில் ஸ்தூலம் மிகுத்த முகத்தையும், பொய்யினில் சூக்ஷ்மம் பொருந்தும் உடலையும், கையினில் துல்லியம் காட்டும் உடலையும், ஐயன் அடிக்குள் அடக்கும் உடம்பே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.